ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா சில அப்டேட்ஸ் கேட்டிருந்தீங்க. அது இல்லாமல் கார் சேல்ஸ் அப்டேட் போடும்போது நான் ஸ்லைடை மாற்றி போட்டுட்டேன். அதனால தான் அது நான் காட்டின ஸ்லைடுக்கும் நான் சொன்ன அப்டேட்ஸும் கொஞ்சம் டிஃபர் ஆகிருக்கு. ஸோ அந்த ஸ்லைடை, அதாவது எந்த ப்ராப்பரான ஸ்லைடை பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய பேர் கேட்குறது டெலகிராம் சேனலோட லிங்க் எங்கே இருக்குது ப்ரோன்னு கேட்குறீங்க. அது டிஸ்கிரிப்ஷனில் தான் நான் கொடுத்துருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கில் ஃபஸ்ட்டு லிங்க் டெலகிராம் சேனலோட லிங்க் தான். ஸோ அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ரொம்பவே ஓவர் ஆடிட்டுருக்காரு. ஸோ அந்த ஆட்டத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸோட ஜாகுவார் லேண்ட் ரோவரை அவர் டேரக்டாகவே அட்டாக் பண்ணியிருக்காரு. எப்படி அட்டாக் பண்ணியிருக்காருன்னா, நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் எவிடன்ஸோடய காட்டுறேன். அதாவது இவங்க ரீசெண்டாக கொண்டு வர சில ரீஸ்ட்ரக்சரிங்கில் அவங்க ஹையர் ப்ரைஸ், அதாவது ஃபியூவர் கார் செல் தேன் இந்த பாஸ் பெட்டர் அட் ஹையர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பிளான் பண்ணுறது குறைஞ்ச கார் விற்கணும், ஆனால் ஹையர் ப்ரைஸஸில் விற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அவங்க ஒரு கான்செப்டாட்டு கொண்டு வராங்க. ஸோ இது போக அந்த மாடல் இப்போ ஒரு புதுசாட்டு ஜாகுவார் லேண்ட் ரோவரில் ஒரு புது மாடல் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. லக்ஸுரி ஸ்பாட்டில் ஸ்போர்ட் வெஹிக்கிளாட்டு கொண்டு வராங்க. ஸோ இதை பார்த்துட்டு தான் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, இனி இந்த ஜாகுவார் லேண்ட் ரோவர் காரெல்லாம் யார் தான் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி அவர் பார்த்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. அது ரெண்டு இதில் ஷோ பண்ணுறேன். ஸோ ரெண்டுமே பாருங்கள். ஸோ இந்த கார் மாடல் பார்க்கும்போது ஓரளவு எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. இது அதிக அளவு சேல் ஆகுமா அப்படின்னு தெரில. பட் ட்ரம்போட அந்த ஸ்பீச் பார்க்கும்போது எனக்கே கடுப்பாகுது. ஏன்டா இவர் ஒரு கம்பெனியை போய் டைரக்டாக அட்டாக், இஸ் அ பிரசிடென்ட், அவர் ஒரு கம்பெனியை டைரக்டாக ஏன் போய் இந்த அளவுக்கு அட்டாக் பண்ணுறாருன்னு தெரில. அது இல்லாமல் இப்போது அந்த ஜாகுவார் லேண்ட் ரோவரில் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸில் சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸராக இருந்த பிபி பாலாஜி, அவர் ஒரு இந்தியன். அவர் இப்போது ஜேலாரோட சிஓட்டு வரப்போகிறாரு. ஸோ அந்த வைத்தறிச்சலில் பேசுகிறாரா என்னவோ தெரியல. பட் அவர் டேரக்டாகவே ஒரு கம்பெனி அட்டாக் பண்ணுற நிலைமைக்கு வந்திருக்காரு. ஆனால் டாடா மோட்டர்ஸ் இப்போ இருக்க சிச்சுவேஷன் உங்கள் எல்லாத்துக்குமே புரியும். ஆக்சுவலி யூஎஸும் யூகேயும் முன்னாடி அதாவது யூகேல தான் இவங்க ஜேலார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. யூஎஸ்க்கு இது எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணும்போது முன்னாடி இவர் வந்த டைம்லேயே ஹையர் டேரிஃபு. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களால் இங்கேருந்துலாம் மாற்ற முடியாது, எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் ரெண்டாவது யூகேயும் யூஎஸும் ஒரு ட்ரேட் டீல் போட்டாங்க. யூரோப்பும் யூஎஸும் ஒரு ட்ரேட் டீல் போட்டாங்க. ஸோ அந்த ட்ரேட் டீல் மூலமாட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டாடா மோட்டர்ஸ் தரப்புலேருந்து ஒரு பிளான் வந்துச்சு. ஆனால் அந்த ட்ரேட் டீல் எப்படின்னு பார்க்கும்போது யூகேலேருந்து யூஎஸ்க்கு அனுப்புனா 10% டேரிஃப். முன்னாடி 27.5% இருந்தது, இப்போ 10% குறைஞ்சிருக்கு. அதே யூரோப்பும் யூஎஸும் எப்படி போட்டிருந்தாங்கன்னா 15% டேரிஃப். பட் அது எல்லாமே வருஷத்துக்கு 1,00,000 கார்ஸ் தான். ஆனால் இவங்க அவ்வளோ ரேஞ்சு தான் எக்ஸ்போர்ட்டும் பண்ணுவாங்க. ஜேலாரோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மட்டுமே Q1 49% விழுந்துருந்துச்சு. 351 மில்லியன் பவுண்ட்ஸாக இருந்துச்சு. அதாவது 4130 கோடி. ஜேலாரோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 10% விழுந்துருந்துச்சு. 6.6 பில்லியன் பவுண்ட்ஸ், அதாவது இந்தியன் மதிப்பில் 77,662 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ட்ரேட் டீலுக்கு முன்னாடி இருந்த எக்ஸ்போர்ட்னால அந்த டேரிஃப் இஷ்யூஸ்னால இவங்களுக்கு கொஞ்சம் லாஸும் ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 2008 ஜூனில் தான் டாடா மோட்டர்ஸ் இந்த ஜேலார் அக்யூசியேஷன் பண்ணாங்க. அந்த டஃப்பான சுச்சுவேஷனில் அக்யூசியேஷன் பண்ணி இந்த கம்பெனியை இந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு லாங் டேர்மில் இந்த கம்பெனி நல்லா டெலிவர் பண்ணலாம், ஒரு ப்ராஃபிட் நல்ல ப்ராஃபிட் ப்ளஸ் ரிட்டர்ன்ஸும் டெலிவர் பண்ணலாம் ஒரு நம்பிக்கையில் நான் கன்சிடர் பண்ணியிருக்கிறேன். பட் நிறைய பேர் கமெண்ட்ஸில் நீங்கள் டவுட்ஸ் கேட்குறீங்க. பட் நீங்கள் ஒரு ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு டாடா குழுமத்தை பற்றி தெரிஞ்சுட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெட்டருங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஜேலாரோட சிஓட் இருந்த மார்டல் அவர் பார்த்தீங்கன்னா 35 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ அவர் வெளியே போகிறாரு. அவருக்கு பதிலாட்டு தான் சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸராக இருந்த பிபி பாலாஜியை உள்ளே கொண்டு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ட்ரம்ப் இந்த மாதிரி கிரிட்டிசிசம்லாம் பண்ணுறாரு. எப்போ பண்ணுறாருன்னா, இந்த புது மாடல்லாம் இப்போ காமிச்சல அந்த காரை பார்த்துட்டு தான் இந்த டாடா மோட்டர்ஸ் ஜேலாரை இனி யார் வாங்குவாங்க அப்படின்னு அவர் கிரிட்டிசிசம் பண்ணியிருக்காரு. டேரக்டாகவே அட்டாக் பண்ணியிருக்காரு. ஸோ பட் டாடா மோட்டர்ஸில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, லாங் டேர்மில் கண்டிப்பாக ஒருத்தா இருக்கும். ஆனால் ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுறாங்க. நான் பல்க் பையிங் பண்ணலை, 1-2 தான் ஸ்லோவாக பிக் பண்ணிட்டு இருக்கிறேன் டாடா மோட்டர்ஸில். இதான் என்னோட ஒப்பீனியன் டாடா மோட்டர்ஸில். பட் நீங்களும் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் இல்லை வேறு ஏதாவது யூடியூபர் சொல்கிறாங்க அப்படின்னு வாங்க வேண்டாம். நீங்கள் நீங்களும் ஒரு ஓன் அனாலிசிஸ் பண்ணிக்குவாங்க. நான் டாடா மோட்டர்ஸ் மட்டும் இல்லை, டாடா குழுமத்தில் டாடா ஸ்டீல் வச்சுருக்கிறேன், டாடா கெமிக்கல்ஸ் கிடையாது, டாடா பவர் இருக்குது. ஸோ அது போக சில கம்பெனிஸ் டாடா குழுமத்திலே என்கிட்ட இருக்குது. ட்ரெண்டு அதெல்லாம் கொஞ்சம் வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது, பட் அதெல்லாம் என்கிட்ட கிடையாது. பட் டாடா குழுமத்திலே சில கம்பெனிஸ் என்கிட்ட இருக்குது. ஸோ நான் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு லாங் டேர்முக்கு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற பேசிஸில் தான் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். பட் நீங்களும் ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு கன்சிடர் பண்ணுறது பெட்டருங்கிறது என்னோட ஒப்பீனியன்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை பற்றி கேட்டிருக்கீங்க. 245 ரூபாவில் இருக்குது. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீப்பாக இருக்குது. பட் கொஞ்சம் ப்ரெஷர் அந்த கம்பெனி ஃபேஸ் பண்ணுறாங்க. ரீசெண்டாக 400 கோடி ரைட்ஸ் இஷ்யூ ஆகஸ்ட் 11 க்ளோஸ் ஆகுது. நிறைய பேர் ரைட்ஸ் இஷ்யூ அப்ளை பண்ணுறது அது நெட் பேங்கிங் மூலமாக தான் பண்ண முடியும். நெட் பேங்கிங்கில் லாகின் பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயே ரைட்ஸ் இஷ்யூன்னு இருக்கும். அந்த ரைட்ஸ் இஷ்யூவில் போய் இந்த கம்பெனியை செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணணும். ஸோ நெட் பேங்கிங் மட்டும் இருந்தால் தான் பண்ண முடியும். யூபிஐ மூலமாட்டெலாம் பண்ண முடியாது. ஸோ அது நெட் பேங்கிங் இருந்தால் தான் பண்ண முடியும் ரைட்ஸ் இஷ்யூ. ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி எகெயின் 200 கீழே போகும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து பொறுமையாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியில் இந்த ரைட்ஸ் இஷ்யூக்கு அப்புறம் பார்க்கலாம் அது எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு. ஏன்னா ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. 400 கோடி ரைஸ் பண்ணி கம்பெனியில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. மைக்ரோ ஃபினான்ஸ் செக்மெண்ட் பிஸ்னஸ் எல்லாமே அடி வாங்கிட்டு தான் இருக்குது. அதில் இந்த கம்பெனியும் ஒன்று. ஸோ ஏன்னா மணப்புரம் ஃபினான்ஸோட மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியே தர்மாடி அது மாதிரி இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் ப்ரெஷர் தான் ஃபேஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே ஷார்ட் டேர்ம் இஷ்யூ தான். லாங் டேர்மில் இது கண்டினியூ ஆகுங்கிறத நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ ஸ்பந்தனா ஸ்பூர்த்திலையும் நான் பொறுமையாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேமண்ட் லிமிடெட். இந்த பங்கு நான் எப்போ நான் முன்னாடியே ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் 2 to 3 years. இதில் ஒரு இஷ்யூ எனக்கு பிடிக்காதது, இவரோட அப்பா அதாவது கௌதம் சிங்கானியா விஜய் பாட் சிங்கானியாவை ஓரங்கட்டினது. அட் த சேம் டைம் அவரை ப்ராப்பராட்டு என்னதான் இருந்தாலும் ஹீஸ் அ ஃபாதர். அவர் பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் இருக்க வச்சது அதெல்லாமே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுக்கப்புறம் இந்த கம்பெனி நான் ஃபோக்கஸே பண்ணல. இவங்க ரியாலிட்டி பிஸ்னஸை தனியாக பிரித்தாங்க, லைஃப் ஸ்டைலை தனியாக பிரித்தாங்க, ரேமண்ட் லிமிடெட் தனியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இதை பெருசாக நான் ஃபோக்கஸ் பண்ணுறதே கிடையாது. பட் நிறைய பேர் நீங்கள் வச்சுருந்தீங்க. ஒருத்தர் கேட்டிருக்காரு ரேமண்ட் லிமிடெட் 40% லாஸில் இருக்குது, கேன் ஐ ஆவரேஜ் ஆர் செல் இட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. நான் அந்த கம்பெனி ட்ராக் பண்ணுறதும் கிடையாது. 85 times பி ரேஷியோ இருக்குது. இந்த டைமில் எப்படி போய் இதை ஆவரேஜ் பண்ணுவீங்க? லாஸ்ட் மார்க்கெட்டில் 2% நெகட்டிவில் தான் இருந்துச்சு. 783 ரூபா இதோட 50 ஹை. இப்போ 614 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. பட் ரொம்ப ஒன்றும் மொக்க கம்பெனின்னு சொல்ல முடியாது ரேமண்டை. பட் வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது. மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே அவங்க அப்பா பையன் அடிதடி இதெல்லாமே இருக்குது. ஸோ அதனால தான் நான் இது பக்கம் போகாமல் இருக்கிறேன். பட் ரொம்ப ஒன்றும் மொக்க கம்பெனின்லாம் சொல்ல முடியாது ரேமண்டை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏத்தர் எனர்ஜி. இந்த பங்கை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ என்ன ப்ரோ அது சட்டனாட்ட 5 நாளில் 20% மேலே போயிருக்கு, ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. வேறு ஒன்றும் இல்லை, அவங்களோட லாஸ் பார்த்தீங்கன்னா 170 கோடி சம்திங்காக குறைஞ்சிருக்கு. ரெவன்யூவும் 75% மேலே ரெவன்யூவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் ஓலாவை கம்பேர் பண்ணும்போது ஏத்தர் நல்ல பிஸ்னஸ் தான். ஆக்சுவலி இவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுற ஸ்கூட்டர்ஸ் எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது. அது இல்லாமல் ஹீரோ மோட்டர் காப் இதில் அதிகப்படியாக ஸ்டேக் வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஹீரோ மோட்டர் காப் ஃபியூச்சரில் வாங்கலாம். ஃபுல்லாக ஏத்தர் எனர்ஜி அவங்க கண்ட்ரோலில் எடுக்கலாம் சான்சஸ் இருக்குது. ஆனால் ஓலா பிரச்சனை என்னென்னா அதில் குவாலிட்டியும் கிடையாது. சர்வீஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான சர்வீஸ், அதாவது அவங்களோட ஃபேக்ட்ரியில் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்பராகிட்டு அந்த சர்வீஸ் மேன்லாம் இருப்பாங்க, அவங்களும் கிடையாது, ஒர்க்கர்ஸும் கிடையாது. ஒருத்தர் பெங்களூரில் நினைக்கிறேன், ஆமாம் பெங்களூர், முன்னாடி நான் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். பெங்களூரில் ஒருத்தர் ஸ்கூட்டி வாங்கியிருக்காரு. வாங்கிட்டு அதில் இஷ்யூனால அங்கே சர்வீஸ் ஸ்டேஷனில் சர்வீஸும் பண்ண முடியல. அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஓலாலே எழுதி ஓட்டிட்டார், யாரும் தயவு செய்து இந்த ஓலா ஸ்கூட்டரை வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி ஓட்டிட்டார். ஸோ அதுவும் ஒரு ப்ரெஷராக இருக்குது ஓலாவில். இது மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால தான் ஓலாவை நான் அவாய்ட் பண்ணுறது. பட் ஏத்தர் பார்த்தீங்கன்னா லாஸ் மேக்கிங் பண்ணாலும் அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் கம்மியாக இருக்குது ஏத்தர் எனர்ஜியில். அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்களோட ஸ்கூட்டர்ஸும் குவாலிட்டியாக தான் இருக்குது. அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே இல்லை. ஸோ ஓலாக்கும் ஏத்தருக்கும் இதுதான் வித்தியாசம். இந்த குவார்ட்டரில் லாஸை குறைஞ்சிருக்கு, அதே மாதிரி ரெவன்யூவும் இன்க்ரீஸாக இருக்குது. அதனால தான் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போயிருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செபி ஒரு முக்கியமான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் எஃபிஐன்னு சொல்லுவாங்க, அவங்க நம்ம இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அது ஒரு இதாக இருக்குது. ஆனால் நம்ம இப்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது போக நிறைய பெரிய பெரிய இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே நம்ம மார்க்கெட்லேயும் இருக்காங்க. ஸோ அவங்களையும் பெருசாட்டு எஃபிஐ மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா செபி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே கொஞ்சம் தளர்வுகளாக கொண்டு வராங்க. அதை கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. ஸோ ஆகஸ்ட் 29 அப்புறம் அந்த ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் வெளியே விடுவாங்க. குறிப்பாட்டு இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட் ஓவர்சீஸ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க அலோவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. ஸோ அதுக்கான அந்த ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்கை தான் மேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க செபி. ஸோ பிளானிங்கில் இருக்குது. ஆகஸ்ட் 29 அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வெளியிடுவாங்க. இது செபி கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்த அப்டேட்டு. இப்போ ரஷ்யாட்ட ஆயில் வாங்குறத பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ரொம்பவே அப்போஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நிறைய பேருக்கு கன்ஃபியூஸாக இருக்கும், ரஷ்யாட்ட ஆயில் வாங்கினா அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி. அதாவது ட்ரம்போட ஒன் ஆஃப் த மெயின் அஜெண்டா உக்ரைனும் ரஷ்யாவும் சண்டை போடுறதை நிறுத்தணும். அவரோட அஜெண்டா அது ஒன்று. அட் த சேம் டைம் இந்த ஆயில் ட்ரேட் பார்த்தீங்கன்னா டாலர் வச்சு தான் நடக்கும். அதாவது இன்டர்நேஷ்னல் ட்ரேட் எல்லாமே டாலர் வச்சு தான் நடக்கும். இப்போ ரஷ்யா, இந்தியா, சைனா அது மாதிரி சில கண்ட்ரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தனியாட்ட அவங்க ஒரு பிரிக்ஸ் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு அவங்க தனியாட்ட ஒரு கரன்சியை உருவாக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் அமெரிக்காவுக்கு இருக்குது.
அது இல்லாமல் ரஷ்யாட்ட ஆயில் வாங்குறது அமெரிக்காவுக்கும் வைத்தறிச்சல். ஏன்னா அமெரிக்காவும் ஆயில் ப்ரொடியூசிங் பண்ணி சப்ளை பண்ணுறாங்க. அது இல்லாமல் அரபு கண்ட்ரிஸ் வந்து ஃபேவராட்டு, அதாவது அமெரிக்காவுக்கு ஃபேவராட் இருக்க அரபு கண்ட்ரிஸ்ட்டு வாங்காததும் அவங்களுக்கு ஒரு வைத்தறிச்சல். ஆனால் ட்ரம்போட மெயின் அஜெண்டா உக்ரைனோட அந்த வார் ஸ்டாப் பண்ணணும், அது அவரோட மெயின் அஜெண்டா. ஸோ இப்போ நீங்கள் ரஷ்யாட்ட ஆயில் வாங்கினா உங்களுக்கு அதிகப்படியான டேரிஃப் போடுறேன்னு சொல்லியிருக்காரு. இதனால இப்போ நம்மளோட பிஎஸ்யூ ஆயில் கம்பெனிஸும் சரி, ரிலையன்ஸ் தான் மெயினாட்டு ரஷ்யாட்ட ஆயிலை வாங்கி இங்கே ரிஃபைன் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரிஸுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் ஒன் ஆஃப் த பெனிஃபிட்டர். ஸோ இப்போ இந்த ட்ரம்போட அந்த அப்டேட்னால ரஷ்யன்ட்டு ஆயில் வாங்குறதை குறைச்சிட்டு வெஸ்ட் ஏஷியாவுக்கு திரும்பலாம் ரிலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. இவங்க மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.4 மில்லியன் பேரல்ஸ் பர் டே குஜராத் ஜாம்நகரில் ரிஃபைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரஷ்யாவிலேருந்து வாங்கி. ஸோ ஏன்னா ரஷ்யாவிலேருந்து நம்ம ஏன் வாங்குறோன்னா அவங்க டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தராங்க. ஸோ இப்போ அந்த டேரிஃப் இஷ்யூனால அது ஸ்டாப் ஆகிட்டு வெஸ்ட் ஏஷியா பக்கம் போகலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. இது ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் டிஎன்இபி அவங்களோட டிஸ்கஷனில் இருக்கிறாங்க. ஒரு 5 பவர் பிளான்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கேஸ் பைப்லைன் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு டிஸ்கஷனில் இருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் டிஎன்இபினா நம்மளோட தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு இவங்களோட பேச்சுவார்த்தையில் இருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. கேஸ் பேஸ் பவர் பிளான்ட் ஸ்டேட்டில் செட்டப் பண்ணுறதுக்கு 5 கேஸ் பேஸ் பவர் பிளான்ட்ஸுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு முடிவு எடுத்திருக்காங்க. இது டிஎன்இபி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கொடுத்த அப்டேட்டு. ஹாப்பி ஃபார்ஜிங்ஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் பார்க்கும்போது 2.5% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சேல்ஸ் 3.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ பெருசாக இப்போல இந்த குவார்டர் ரிசல்ட்ஸும் சரி, முந்தின குவார்டர் ரிசல்ட்ஸும் சரி, எந்த கம்பெனிஸுமே பார்த்தீங்கன்னா பெருசாக ரிசல்ட்ஸ் எதுவுமே க்ரோத் இல்லை. அதான் மார்க்கெட் இப்படி டவுன் ட்ரெண்டில் போகுது. ஸோ மேபி இன்னும் டைம் எடுக்கலாம். கம்பெனிஸ் நல்ல ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கலாம் போல இருக்குது. அசோக் லைலாண்ட் கொடுத்த அப்டேட்டு. ஸோ அதாவது ஃபஸ்ட்டு பேட்ச் ஆட்டு ஒரு 50 அசோக் லைலாண்டோட அந்த லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸை லோக்கலி அசம்பிள் பண்ணி அங்கே டெலிவர் பண்ணுறதுக்கு, ஃபிலிப்பைன்ஸில் டெலிவர் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபிலிப்பைன்ஸோட பிரசிடென்ட் மேக்ரோஸை ஹிந்துஜா குரூப் மீட் பண்ணி கொலாபரேஷன் சம்மந்தமாட்டு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. இது அசோக் லைலாண்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பயோகான் பயாலஜிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு Q1 ரிசல்ட்ஸ் நல்ல க்ரோத் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க மென்ஷன் பண்ணுறது யூஎஸும், அதாவது நார்த் அமெரிக்கா, யூரோப் ஒரு நல்ல க்ரோத் டெலிவர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரெவன்யூ 18% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எபிட்டாவும் 36% இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. எபிட்டா மார்ஜின் 26% இருந்து அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் இவங்க ஜியோஜிட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் கூட டைப் பண்ணுறாங்க. ஸோ ஜியோஜிட் மூலமாட்டு இவங்களோட ப்ராடக்ட்டை செல் பண்ணலாம். ஏன்னா இப்போ பார்ட்னர்ஷிப் மூலமாட்டு ஜியோஜிட் கஸ்டமர்ஸுக்கே பார்த்தீங்கன்னா 15 லட்சம் கஸ்டமர்ஸுக்கு இந்த பஜாஜ் அலையன்ஸில் லைஃப் இன்சூரன்ஸோட ப்ராடக்ட் அவங்களுக்கு போய் சேரலாம். ஸோ அந்த பேசிஸில் 2 பேருமே டைப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில ஸ்டாக்ஸ் 52 ஹை டச் பண்ணியிருக்கு. அது இல்லாமல் ஒரு மந்த்லேயே 25% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நுவாக்கோ விஸ்டாஸ் கார்பரேஷன் 52 ஹை டச் பண்ணியிருக்கு. 447 ரூபாயில் இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 439. பட் 23% பார்த்தீங்கன்னா 1 மந்தில் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸ்டார் சிமெண்ட் ரீசெண்டாக ரிசல்ட்ஸ் வந்த கம்பெனி ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. ஸோ இவங்களோட 52 ஹை 267 ரூபா. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 259. 22% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. யாத் அர்த் ஹாஸ்பிட்டல் ட்ராமா கேர் சர்வீஸ் இவங்களோட ரிசல்ட்ஸும் ரீசெண்டாக தான் வந்துருந்துச்சு. 726 52 ஹை 708 கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 17% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. குளோபல் ஹெல்த்து 1455 ரூபா 1455 ரூபா 52 ஹை 1406 ரூபா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 17% மேலே போயிருக்கு. ஜேகே சிமெண்ட் 7130 ரூபா 52 ஹை கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 7024 13% மேலே போயிருக்கு. சிர்கா பெயிண்ட்ஸ் இந்தியா 460 ரூபா 52 ஹை 454 ரூபா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 12% மேலே போயிருக்கு. கேஆர்பிஎல் இவங்களோட ரிசல்ட்ஸும் ரீசெண்டாக வந்துருந்துச்சு. 434 ரூபா 52 ஹை 427 ரூபா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 9% மேலே போயிருக்கு. இந்தியா பெஸ்டிசைட்ஸ் 244 இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 226. இந்த ஸ்டாக் 18% மேலே 8% மேலே போயிருக்கு. சாய் லைஃப் சயின்சஸ் 52 ஹை டச் பண்ணியிருக்கு. 864 ரூபா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 823 இருக்குது. 4% இந்த ஸ்டாக் மேலே போயிருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 மந்தில் 25% வரைக்கும் இந்த பங்குகள் எல்லாமே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சில டீட்டெயில்ஸ் நீங்கள் கமெண்ட்டில் கேட்டது மிஸ் பண்ணியிருக்கலாம். சண்டே வீடியோவில் கண்டிப்பாக அதை அப்டேட் பண்ணிடுவேன்.